நல்லா க்ளோயிங்காக இருக்கணும், முகத்தில் வந்துட்டு பிம்பிள்ஸ்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது, நல்லா கிளியர் ஸ்கின்னாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபேர்னஸ் க்ரீம்லாம் கம்மி பண்ணிவிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஜூஸை தினமும் காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள். காலைல எழுந்திரிச்சோன்னே ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த ஜூஸை குடிங்க. இது வந்துட்டு உங்களோட கட் ஹெல்த்துக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதில் உள்ள இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இயற்கையான பொருட்கள் தான். நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்களை கொடுத்து நம்ம ஸ்கின்னை வந்துட்டு க்ளோயிங்காக வச்சுக்கிறதுக்கான வழி தான் இது. இந்த ட்ரிங்க் செய்கிறதுக்கு நமக்கு தேவையான முதல் பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சியா சீட்ஸ். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு அரை ஸ்பூன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன பவுலில் வந்துட்டு தண்ணி ஊற்றிட்டு இந்த சியா சீட்ஸ் அதில் போட்டு நல்லா சோக் பண்ணி வச்சுருங்க. காலையில் பார்க்கும்போது அது நல்லா ஒரு ஜெல் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும் அந்த சீட்ஸை சுற்றி. நீங்கள் காலையில் தான் குடிக்கிறீங்க அப்படின்னாலுமே ஜஸ்ட் ஒரு 20 நிமிஷம் அதை தண்ணியில் போட்டு வச்சிங்கனாலும் போதும். தண்ணியில் ஊறிச்சு அப்படின்னாவே ஒரு மாதிரி அதை சுற்றி ஜெல் மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். அது இல்லாமல் உங்களுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா பெரிய நெல்லிக்காய், ஒரு நெல்லிக்காய் இல்லைன்னா 2 எடுத்துக்கோங்க, அதிகம் தேவையில்லை. ஒரு பீஸ் கத்தாழை, உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷான கத்தாழை இருந்ததுன்னா அதை மட்டும் யூஸ் பண்ணுங்க. கத்தாழை ஜெல்லாம் இதில் யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு ஃப்ரெஷ்ஷான பீஸ் சோத்து கத்தாழை, அந்த கத்தாழையோட பீஸ் உங்களுக்கு நல்லா ஒரு விரல் நீளத்துக்கு இருந்ததுனாவே போதும். 2 பக்கமும் தோலை நல்லா சீவிட்டு நல்ல சுத்தமான தண்ணியில் நல்லாவே கழுவிடுங்க. அதில் உள்ள ஒரு மஞ்சள் கலரில் ஒரு ஜூஸ் மாதிரி வடியும், அது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆகணும். அதோட கசப்பு தன்மை கம்ப்ளீட்டாக நீங்கணும். நீங்கள் சோத்து கத்தாழை தான் பயன்படுத்தணும் எப்போவுமே சாப்பிட்றதுக்கு. ஸோ இதை நல்லா கழுவிட்டு அந்த நெல்லிக்காய் கூட ஆட் பண்ணிக்கோங்க. கூட ஒரு 5-6 ஃப்ரெஷ்ஷான புதினா இலையை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கழுவிட்டு அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பெரிய நெல்லிக்காய், கத்தாழை, புதினா இதை மட்டும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை வேணும்னா வடிகட்டிக்கோங்க, இல்லை அப்படியே குடிச்சிங்கனாலும் ஓகே. ஸோ இந்த அரைச்ச ஜூஸ் கூட ஒரு கிளாஸ் தண்ணி ரூம் டெம்பரேச்சரில் இருந்தால் போதும். நீங்கள் ரொம்ப குளிர்ச்சியான தண்ணியும் ஆட் பண்ண தேவையில்லை, சுடு தண்ணியும் வேண்டாம். ஒரு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட நம்ம ஊற வச்சிருந்த சியா சீட்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை எதுவுமே ஆட் பண்ணாதீங்க, இனிப்பே வேண்டாம். ஒரு பிஞ்ச் இல்லைன்னா ரொம்ப கொஞ்சமாக மட்டும் இந்துப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஸ்பூனை வச்சு கலக்கிட்டு இதை காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிங்க அப்படின்னா இது உங்களுக்கு அவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். உங்கள் கட் ஹெல்த்துக்கு இதில் உள்ள ஃபைபர்ஸ் எல்லாமே ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதில் பாலிஃபினால்ஸ் நிறையா இருக்குது, வைட்டமின்ஸ், மினரல்ஸ் இருக்குது. ஸோ உங்கள் ஓவரால் ஹெல்த்தையும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். உங்கள் உடம்புல டீடாக்சிஃபிகேஷன் நல்லா இருக்கும். ஸோ உங்கள் குடல் சுத்தமாக இருந்தது, குடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருந்ததுனாவே அது உங்கள் ஸ்கின்ல ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு பிரதிபலிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ஸ்கின் வந்துட்டு கிளாஸ் மாதிரி இருக்க தேவையில்லை, பளபளப்பாக இருக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது முகத்தை வந்துட்டு நீங்கள் கிளியராக வச்சுக்கிறது அப்படிங்கிறது உங்களை உள்ளே இருக்கிற ஆரோக்கியத்தோட பிரதிபலிப்பு தான். ஸோ வெறும் அழகுக்காக மட்டும் இல்லாமல் மொத்த உடம்பும் உங்களுக்கு வந்துட்டு உள்ள சுத்தமாக இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். ஸோ இது வந்துட்டு ஒரு அழகு சம்மந்தமான பொருளாக மட்டும் பார்க்காம உங்களோட மொத்த ஆரோக்கியமாக பாருங்கள். இந்த ஜூஸை நீங்கள் ரெகுலராக குடிக்கும்போது உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனை, முகத்தில் முகப்பரு வர்றது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு இது நல்ல சொல்யூஷன் கொடுக்கும். இதில் கத்தாழையும் ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்துட்டு வெள்ளைப்படுதல் மாதிரியான பிரச்சனை இருக்குது, மாதவிடாய் பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்னாலுமே அது நல்லாவே வந்துட்டு கிளியர் ஆகும். ஸோ கண்டிப்பாக இதை வெறும் வயிற்றில் குடிங்க. 1 மாதம் குடிச்சிங்கன்னாவே உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் தெரியும். ஸோ குடிச்சு பார்த்துட்டு உங்களோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.